गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உனை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச வணக்கம். வெள்ளிக்கிழமை மே மாதம் 10ஆம் தேதி விஜய வருஷம் சித்திரை மாதம் 27ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை கிருத்திகை. இன்றைய திதி வளர்பிறை பிரதமை திதி.
யோகம் சித்த யோகம். கன்னி ராசிக்கு மதியம் 3:09 வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. மதியம் 3:09 கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் முடிந்து அதன் பிறகு துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. மதியம் 3:09 முதல் துலாத்திற்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய விசேஷம் என்னவென்றால் கார்த்திகை விரதம். மாதம் கார்த்திகை நட்சத்திரத்திலே விரதம் இருப்பவர்கள், முருகப்பெருமானுக்காக வேண்டிக் கொண்டு மாதாந்திர கார்த்திகை விரதம் இருப்பவர்கள், அதாவது கிருத்திகை நட்சத்திரத்திலே விரதம் இருப்பவர்கள் இன்றைய தினம் அந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேணும். இன்றுதான் சித்திரை மாதத்து கிருத்திகை நட்சத்திரம். இன்றைய தினம் ராகுகாலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுப ஹோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், செவ்வாய், கேது, சந்திரன். ரிஷபத்தில் புதன், குரு, சுக்கிரன். துலாமில் சனி, ராகு. இன்று மதியம் 3:09 சந்திரன் மேஷ ராசியிலிருந்து நகர்ந்து ரிஷப ராசிக்கு செல்கிறது. மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. முற்பகலிலே சந்திரன் ராசியிலே இருக்கிறது. அதன் பிறகு ராசிக்கு 2ஆம் இடமாகிய ரிஷபத்திற்கு செல்கிறது. ரிஷபத்திற்கு செல்லும் சந்திரன் அங்கே உச்சமடைகிறது. 3 சுப கிரகங்களுடன் சேர்க்கை பெறுகிறது. ஆகவே உங்களுடைய 2ஆம் இடம் தனஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற வாக்குஸ்தானம் மிகச் சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். செல்வச் செழிப்பு ஏற்படும், செல்வாக்கு அதிகரிக்கும், நாவன்மை சிறக்கும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இது ஒரு அற்புதமான முன்னேற்றம் காணும் நல்ல நாளாக விளங்குகிறது. நன்மை செய்யும் கிரகங்கள் அனைத்தும் ஒன்றாக திரண்டு ஒரு சேர நிற்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு கொண்ட நாள் என்பதால் இந்நாளிலே நிச்சயமாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை காண்பீர்கள். உங்களது தொழில் மகத்தான வெற்றி அடையும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சுக்கிரன் ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாமல் 2-5 புதனும் லாபஸ்தானாதிபதியாகிய குருவும் அங்கே ஒன்றாக இணைந்திருக்கும் பொழுது சந்திரனும் வந்து சேர்கிறது. 12ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரன் இன்று மதியம் உங்கள் ராசிக்குள் வருகிறது. ஆகவே ராசி வலுப்பெறுகிறது. ஒரு கிரகம் ஆட்சி, ஒரு கிரகம் உச்சம் என்னும் நிலை ராசியிலே ஏற்படுகிறது. இதன் பயனாக உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறும். ஆரோக்கியத்திலே இருந்து வந்த சிறு சிறு குறைபாடுகள், உபாதைகள் எல்லாம் முற்றிலுமாக நீங்கி நல்ல தேக ஆரோக்கியம் ஏற்படும். தொழிலில் குறிப்பிட்டு சொல்லும்படி மிகச் சிறந்ததொரு முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் உயர் கல்விக்கான வாய்ப்பு வெகு சுலபமாக கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறது. ஆகவே லாபஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. 12ஆம் இடத்திலே சுபகிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. மறைவு ஸ்தானத்திலே சுபகிரகங்கள் இணைந்துள்ளதால் சுப செலவுகள் ஏற்படும். நல்ல மங்களகரமான காரியங்களுக்காக நீங்கள் செலவிடுவீர்கள். திருப்பணிகள் மேற்கொள்வீர்கள். ஆலய திருப்பணிகளிலே பங்கேற்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்குகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். ஆனால் அவை அனைத்தும் பயனுள்ள செலவுகளாக இருக்கும். கடக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 10லும் 11லும் சஞ்சரிக்கின்ற நாள் என்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மிகப்பெரிய முன்னேற்றத்தை இப்பொழுது நீங்கள் வாழ்க்கையிலே பார்க்க போகிறீர்கள். வாழ்நாளில் இவற்றையெல்லாம் சாதிக்க வேண்டும் என நீங்கள் ஏதேனும் ஒரு குறிக்கோள் வைத்திருந்தால் அந்த குறிக்கோளை இப்பொழுது அடையக்கூடிய நேரம் என்று சொல்லலாம். தொழில் தொடர்பான மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகிறது. பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்திலே உள்ளவர்களுக்கு
அந்த வியாபாரத்தில் ஏற்பட்ட தொய்வு நிலை நீங்கி மீண்டும் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக வியாபாரம் சூடு பிடிக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். 10ஆம் இடத்திலே சந்திரனையும் சேர்த்து 4 கிரகங்கள் இன்று மாலையிலிருந்து இணைகின்றன. இந்த கிரக சேர்க்கை சிம்ம ராசிக்கு அதிக நன்மையை செய்யும். அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மாணவ மாணவியர்கள் கல்வியிலே மகத்தான வெற்றி பெறக்கூடிய ஒரு நாள். கன்னிராசிக்கு மதியம் 3:09 வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகிய முக்கியமான பணிகள் ஏதேனும் இருந்தால் அவற்றையெல்லாம் மதிய நேரத்திற்கு பிறகு செய்தால் அவை வெற்றிகரமாக நடந்து முடியும். முற்பகல் பகுதியிலே உங்களுக்கு சாதகமான கிரக நிலவரம் இல்லை என்பதால் அப்பகுதியை நீங்கள் விட்டுவிடுவது நல்லது. உங்களது கடமைகளை மட்டும் காலை நேரத்திலே செய்து வாருங்கள். மதியத்திற்கு பிறகு முக்கிய பணிகளை செய்யலாம். 9ஆம் இடமாகிய ரிஷபத்திலே புதன் சுக்கிரன் குரு உடன் சந்திரனும் சேருகிறது. இது உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரக சேர்க்கை ஏற்படுகிறது. இன்று மாலை நேரத்திலிருந்து உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். துலா ராசிக்கு முற்பகல் பகுதி ஓரளவு நன்றாக இருக்கும். அதன் பிறகு சந்திராஷ்டமம் 3 மணிக்கு ஆரம்பமாகிறது. மிகச் சரியாக சொன்னால் சென்னை சூரிய உதய கணக்குப்படி மதியம் 3:09 சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. அதாவது கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே மேஷ ராசியில் இருக்கும் சந்திரன் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷபராசிக்குள் பிரவேசிக்கின்ற நேரம் மதியம் 3:09. அது உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும் நேரமாகவே முக்கிய பணிகள் இருந்தால் அவற்றை 3 மணிக்கு முன்பாக செய்துவிடவும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. புதிய தொழில் துவங்குவது அல்லது உயர் கல்வி படிப்பது போன்ற அனைத்து முயற்சிகளும் வெற்றிகரமாக நடந்து முடிகின்ற ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். ராசிக்கு அனைத்து சுப கிரகங்களின் பார்வையும் கிடைக்கிறது. நன்மை செய்யும் கிரகங்கள் அனைத்தும் ராசியை பார்க்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். 7ஆம் இடத்திலே புதன் குரு சுக்கிரன் அதுடன் சந்திரனும் சேரப்போகிறது. 6ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் 8ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறது. ஆக பெரும்பாலான நன்மை செய்யும் கிரகங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தினால் இப்பொழுது நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். வாழ்க்கையிலே இன்னும் செட்டில் ஆகவில்லை என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் இப்பொழுது அவர்கள் மனம் நிறைவடையும் படிக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். பெரிய தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. பணியிட மாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இப்பொழுது வலுவாக காணப்படுகிறது. அலுவலகத்திலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிய அங்கீகாரம் இப்பொழுது கிடைக்கும். தனியார் துறைகளிலே பணிபுரிபவர்களுக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய புதிய சலுகைகள் எல்லாம் வழங்கப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரமாக இது விளங்குகிறது. இந்நாள் உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்திலே புதன் குரு சுக்கிரன் ஆகிய 3 சுபகிரகங்களும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. கூடவே சந்திரனும் போய் இன்று மதியத்திலே அங்கே சேருகிறது. ஆக உங்களுக்கு அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். பொருளாதார முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். பணத்தட்டுப்பாடு என்னும் வார்த்தைக்கே இடம் இருக்காது. செல்வ செழிப்பு ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் உங்களது தொழிலிலே ஒரு அமோக வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். இயல் இசை நாடகம் சின்னத்திரை பெரிய திரை போன்ற துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் டெக்னிக்கல் சைடில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிகமான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். நன்மைகள் நடைபெறும் மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கும்ப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. முற்பகலிலே ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் பிற்பகல் 3:09 4ஆம் இடம் சென்று அங்கே புதன் குரு சுக்கிரனோடு இணைந்து உச்சம் பெறுகிறது.
இத்தகைய நாட்களிலே உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் எனலாம். மிகப்பெரிய பதவிகள் எல்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். சாதாரண உத்தியோகத்திலே இருப்பவர்கள் கூட திடீரென உத்தியோக மாற்றம் பெற்று ஒரு நிறுவனத்திற்கு தலைமை தாங்கும் முக்கிய பொறுப்பு வழங்கப்படலாம். அத்தகைய பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மீன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் சந்திரன் உலவுகின்ற நாள் என்பதால் ஓரளவு நன்மைகள் நடைபெறும். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சுய தொழில் செய்கின்றவர்கள், வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் பணப்புழக்கம் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே இன்றைய தினம் ஆச்சாள்புரம் தலத்தை பற்றிய 2வது பகுதி. நேற்றைய தினம் இதன் அறிமுக உரை பற்றி சொன்னேன். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் இன்னும் சில தகவல்கள். திருஞான சம்பந்தர் ஜோதியிலே கலந்த இடம், அவருடைய அவதார ஸ்தலம் சீர்காழி. அங்குதான் அம்பிகையின் ஞானப்பால் பருகினார். தோடுடைய செவியன் என்று அவர் முதல் தேவாரத்தை அங்கே பாடினார். அவருடைய அவதாரம் பூர்த்தியான இடம்தான் இந்த ஆச்சாள்புரம். அவரை திருமணம் செய்து கொள்ளும்படி அவருடைய குடும்பத்திலே அனைவரும் வற்புறுத்துகிறார்கள். இவர் எப்பொழுதும் இறைவனை பற்றி பாடிக்கொண்டே இருப்பவர், தலம் தலமாக சென்று இறைவனை வழிபட்டு கொண்டிருப்பவர். அவருக்கு திருமணத்திலே நாட்டமில்லை. எனக்கு திருமணம் வேண்டாம் என்று சில காலம் மறுத்து வந்தார். அவருக்கு திருமணம் செய்து கொள்ளும்படி இறைவனின் உத்தரவு கிடைக்கிறது. ஸ்தோத்திரபூரணி அம்பிகை என்று பெயருடைய பெண்ணை திருமணம் செய்து வைக்கின்றனர். அவர் ஏன் திருமணம் செய்து கொள்கிறார் என்றால், திருமணம் செய்து கொண்டால் உடனடியாக அங்கே ஒரு ஜோதி தெரியும். அந்த ஜோதியின் உள்ளே நீ வந்தால் என்னோடு கலந்து விடலாம் என்று சிவபெருமான் உத்தரவு கொடுக்கிறார். சிவபெருமானோடு போய் 2.5 ஜோதியிலே கலக்கின்றார் திருஞான சம்பந்தர் இந்த ஆச்சாள்புரத்திலே. அந்த திருமணத்திற்கு வந்திருந்தவர்கள் அனைவரும் கூடவே செல்கிறார்கள். இவருடைய திருமணத்தை பார்க்க வந்திருந்த விருந்தினர்கள் அனைவருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிறது. கல்யாணத்துக்கு வந்தவங்க அத்தனை பேருக்கும் அம்பாளும் ஈஸ்வரனும் காட்சி கொடுத்து தம்மோடு அழைத்து சென்று விடுகிறார். இப்படி ஒரு அதிசயம் நடந்த இடம்தான் இந்த ஆச்சாள்புரம். சிவலோக தியாகேசனாக இங்கே சிவபெருமான் லிங்க திருமேனியாக எழுந்தருளியிருக்கிறார். இந்த ஸ்தலத்திலே நடந்தது போன்ற இந்த ஒரு அதிசயம் வேறு எங்கும் பார்த்திருக்கவே முடியாது. தலத்திற்கு மாமரம் ஸ்தல விருட்சமாக இருக்கிறது. பஞ்சாட்சர தீர்த்தம் என்னும் தீர்த்தம் பிரதான தீர்த்தமாக விளங்குகின்றது. இதை தவிர மொத்தம் 11 தீர்த்தங்கள் இந்த ஸ்தலத்திலே உள்ளன. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி குய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று திருஞான சம்பந்தர் பாடிய கடைசி தேவாரம் இருக்கும். அது இந்த ஸ்தலத்தில் பாடுறார். தோளுடைய செவியனிலே ஆரம்பித்து காதலாகி கசிந்திலே முடிக்கிறார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று சொல்லி அவர் பாடிய உடனே அங்கே பிரத்யட்சமாக எம்பெருமான் காட்சி அளிக்கிறார். ஒரு மிகப்பெரிய ஜோதி மலை போல ஒரு பெரிய ஜோதி தெரிகிறது. ஜெகஜோதியாக இருக்கிறது ஒரு பெரிய ஜோதி.
அந்த ஜோதியின் நடுப்பகுதியிலே உள்ளே செல்ல ஒரு வழி பிறக்கிறது. அதன் உள்ளே ஒவ்வொருவராக செல்கின்றனர். திருமண கோலத்திலே இருக்கின்ற ஞானசம்பந்த பெருமான், அவரை சற்று முன்பே மணந்து கொண்ட அவருடைய மனைவி ஸ்தோத்திரபூரணி, திருமணத்திற்கு வந்திருந்த பிற அடியார்கள் அனைவரும் செல்கின்றனர். எல்லோரும் சேர்ந்து ஜோதியிலே கலந்து விடுகிறார்கள். அதற்கு முன்பாக அம்பாள் விபூதி கொடுக்கிறார். வெண்ணேற்று உமை நங்கை அப்படின்னு அம்பாளுக்கு அங்க திருநாமம். கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கெல்லாம் தாம்பூல பேக் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அம்பாள் எல்லாருக்கும் திருநீர் கொடுக்கிறார். விபூதி கொடுத்து அந்த விபூதியை அனைவரும் ஸ்வேத விபூதி நாயகியான அந்த அம்பாளிடமிருந்து பெற்றுக்கொண்டு எல்லோரும் சேர்ந்து ஜோதியிலே போய் கலக்கிறார்கள். ஸ்வேதாம்பாள், விபூதி கல்யாணி, ஸ்வேத விபூதி நாயகி என்றெல்லாம் திருநாமமுடைய அந்த அம்பாளே அனைவருக்கும் விபூதி கொடுத்து விபூதிர் பூதிரைஸ்வரியம் என்று சொல்லி அனைவரையும் ஜோதிக்கு போகுமாறு வழி அனுப்பி வைக்கிறார். இந்த தலத்திற்கு பக்கத்திலே ஒரு நந்தி விரட்டி என்று ஒரு இடம் இருக்கிறது. அதாவது இந்த ஜோதியை பார்த்த உடனே சில பேர்லாம், ஐயோ இது என்னமோ பெருசா ஜோதி மாதிரி என்னமோ இவ்வளவு பெருசா திடீர்னு ஒன்று வருது என்னன்னு தெரியாம நகருகிறார்கள். அவர்களையெல்லாம் விரட்டி நந்தி கொண்டு ஜோதியில் சேர்க்கிறதாம். அதுதான் நந்தி விரட்டி. இந்த தலத்தை பற்றி இன்னும் சில அபூர்வமான தகவல்கள், முக்கியமான விஷயங்கள், பரிகாரங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதை நாளைய பகுதியிலே பார்க்கலாம். ஆச்சாள்புரம் பகுதி 3 நாளை தினம் இடம்பெறும். இப்பொழுது உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசன் அல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். கோவில் கொண்டாளே கூத்தாண்ட நகரிலே அம்மா கோவில் கொண்டாளே அகிலம் காக்க வந்தாளே. பெண்களின் தெய்வமாய் அன்னையின் வடிவமாய் அன்பெனும் ரூபமாய் நேரில் வருபவள் அம்மா நேரில் வருபவள் ஆத்தா நேரில் வருபவள் அம்மா நேரில் வருபவள். படைத்தாய் உயிருக்கு உறவுகள் படைத்தாய் உறவுக்கு உணர்வினை கொடுத்தாய் அறிவினில் 1000 தலைகளை படைத்தாய் உயர் பெரும் ஞானத்தை அளித்தாய் உணர்வாய் உயிராய் என்னை ஆளும் தாயே உணர்வாய் உயிராய் என்னை ஆளும் தாயே வேண்டும் வரம் தந்தருளும் மகிஷாசுரமர்த்தினி அம்மா மகிஷாசுரமர்த்தினி எங்கள் மகிஷாசுரமர்த்தினி மங்கள ரூபிணி சிம்மவாகினி மகிஷமர்தினி கோவில் கொண்டாளே கூத்தாண்ட நகரிலே அம்மா கோவில் கொண்டாளே அகிலம் காக்க வந்தாளே. தீர்த்திட தீர்த்தமாய் வந்தாய் தீமைகள் தீர்த்திட தீர்த்தமாய் வந்தாய் நல்ல வாழ்வினை தந்தாய் வாழ்வில் வளங்களை தந்தாய் ஆசைகள் வளர்த்திடும் மனமதில் நின்றாய் ஆணவ நோயினை கொன்றாய் வாழ்வாய் வளமாய் என்னை ஆளும் தாயே வாழ்வாய் வளமாய் என்னை ஆளும் தாயே வேண்டும் வரம் தந்தருளும் மகிஷாசுரமர்த்தினி அம்மா மகிஷாசுரமர்த்தினி எங்கள் மகிஷாசுரமர்த்தினி மங்கள ரூபிணி சிம்மவாகினி
மகிஷமர்தினி கோவில் கொண்டாளே கூத்தாண்ட நகரிலே அம்மா கோவில் கொண்டாளே அகிலம் காக்க வந்தாளே தேடி வந்து விளக்குகள் வைத்தோம் உன் வாசல் தேடி வந்து விளக்குகள் வைத்தோம் பூவினில் மாலைகள் தந்தோம் உனக்கொரு அர்ச்சனை செய்தோம் மாவிலி தோரண அலங்காரத்தோடு உனக்கு பொங்கலும் வைத்தோம் இரவாய் பகலாய் உலகாளும் தாயே இரவாய் பகலாய் உலகாளும் தாயே வேண்டும் வரம் தந்தருளும் மகிஷாசுரமர்த்தினி அம்மா மகிஷாசுரமர்த்தினி எங்கள் மகிஷாசுரமர்த்தினி மங்கள ரூபிணி சிம்மவாகினி மகிஷமர்தினி கோவில் கொண்டாளே கூத்தாண்ட நகரிலே அம்மா கோவில் கொண்டாளே அகிலம் காக்க வந்தாளே பெண்களின் தெய்வமாய் அன்னையின் வடிவமாய் அன்பெனும் ரூபமாய் நேரில் வருபவள் அம்மா நேரில் வருபவள் ஆத்தா நேரில் வருபவள் அம்மா நேரில் வருபவள் யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல்மஷம் ஆத்மத் குருவியோ நமக விகனச மகா குருவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் குமரேசன்றவர் சென்னையிலேருந்து கடிதம் போட்டிருக்கீங்க. நீங்கள் செய்யாத தவறுக்கு நீங்கள் அதாவது அபவாதத்துக்கு ஆளாயிட்டீங்க, வீண் பழிக்கு ஆளாயிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க. அதனால் நீங்கள் நிறைய விவரமாக நிறைய எழுதியிருக்கீங்க. அப்புறம் நீங்கள் மற்ற விவரங்களை கடிதத்தை விவரமாக நீங்கள் படிக்க வேண்டாம்னு சொன்னதுனால அதை பற்றி நான் குறிப்பிடலை. நீங்கள் நேர்மையான ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறதாகவும் நேர்மையான தொழில் செய்கிறதாகவும் நேர்மையாக வாழறதாகவும் நிறைய எழுதியிருக்கீங்க. உங்கள் பகுதி நேர தொழிலை பற்றி நான் அதிகமாக சொல்ல விரும்பலை. ஆனால் நீங்கள் செய்கிற உத்தியோகத்தில் ஏற்பட்ட அபவாதத்தை பற்றி, அதனால் உங்கள் குடும்பத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளை பற்றி நிறைய குறிப்பிட்டிருக்கீங்க. பிரச்சனை வரும்பொழுது மனசு திடமாக இருக்கணும். எதை இழந்தாலும் நம்பிக்கையை இழக்காதவன் வாழ்க்கையில் ஜெயிச்சு வந்துடுவான். யானைக்கு தும்பிக்கை பலம்ன்ற மாதிரி மனிதர்களுக்கு நம்பிக்கை தான் பலம். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் ஒரு வங்கியில் உயர்ந்த பதவியில் இருக்கிறவர் சில வருடத்துக்கு முன்னால் இந்த கிரெடிட் கார்டெல்லாம் நிறைய வாங்கி 4-5 லட்சம் ரூபாய்க்கு மேலே கடன். அவர் ஒரு தவறான முடிவு எடுத்து கடைசியில் அந்த குடும்பத்தை அவஸ்தையில் ஆளாக்கிட்டார். ஆனால் அவர் ஓய்வு பெற்றிருந்தாலே ஒரு 15 லட்சம் ரூபா அவருக்கு பணம் வந்திருக்கும். அதாவது வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கியிருந்தால் ஒரு 15 லட்சம் ரூபா கையில் வந்திருக்கும். இந்த 4-5 லட்சம் ரூபா கடன் அடைச்சி மீதி பணத்தை வச்சு வாழ்க்கை நடத்தியிருக்கலாம். ஆனால் அந்த சரியான நேரத்தில் தவறான முடிவு எடுத்ததுனால அவர் இந்த நிலைக்கு ஆனார். சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கணும். ஒரு பிரச்சனையோட விளிம்புக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா சரியான முடிவு எடுக்கணும். தவறான முடிவு எடுத்திங்கன்னா அதனோட இந்த பாதை தவறாக போய் சேர்ந்துடும். அதனால் அவசரமான முடிவுகள் அவஸ்தைக்கு ஆளாக்கும். நீங்கள் இன்னொன்று இதுக்கெல்லாம் பரிகாரம் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எளிமையாக ஏதாவது ஒன்று பண்ணணும். உடனே என்ன பண்ணலாம்? என்னோடய அபவாதம் நீங்கணும். எனக்கு கடனை பற்றி பயமே கிடையாது, எவ்வளோ இருந்தாலும் நான் அடைச்சிடுவேன், எனக்கு அபவாதம் மட்டும் போகணும், வீண் பழி வேண்டான்றீங்க. பொதுவாக அதுக்கு உங்களுக்கு இந்த கிருஷ்ணன் சியாமந்தகா மணி கதை ஒன்று இருக்குது. நீங்கள் அதை படிச்சிங்கன்னா நிவர்த்தி ஆகும். என்ன கதை அப்படின்னா, சத்யாஜித் அந்த ராஜா சூரிய பகவான்கிட்ட கடுமையாக தபஸ் பண்ணி ஒரு சியாமந்தகா மணி அவருக்கு கிடைக்கிறது. அது நெருப்பு துண்டு மாதிரி ஜொலிக்கிறதா சொல்லுவாள். எலுமிச்சப்பழ அளவில் நெருப்பு துண்டு மாதிரி ஜொலிக்கும். அந்த சியாமந்தகா மணியை கழுத்தில் போட்டுன்னு சந்தோஷமாக இருக்கான். இப்போ உக்ரசேன மகாராஜாக்காக கிருஷ்ணன் கேட்குறார், இந்த மணி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் கேட்குறார், ராஜா கேட்குறார், கொடுன்னு கேட்குறார். அவன் மறுத்துட்டான். கிருஷ்ணன் கேட்டு மறுத்தவா யாரும் இல்லை, அவன் மறுத்துட்டான். இவனோட இந்த ராஜாவோட தம்பி அந்த மணியை போட்டுட்டு காட்டில் வேட்டையாட போயிடறான். போகும்பொழுது சிங்கம் அவனை அடிச்சு விடுத்து அவன் இறந்து போயிடுறான். காட்டில் அவன் இறந்துட்டான், காணாமல் போயிட்டான்னு உடனே இவன் என்ன பண்ணிடுறான், கிருஷ்ணன் தான் அந்த ராஜாவோட தம்பியை கொண்டுட்டான். ஏன்னா சியாமந்தகா மணி கேட்டான், கொடுக்கல. அவன் தம்பி போட்டுன்னு போகிறத பார்த்து கிருஷ்ணன் அவனை கொண்டுட்டோ அந்த மணி எடுத்துகிட்டு போயிட்டான்னு ஒரு அபவாதத்தை கிருஷ்ணன் மேலே சுமத்துறார்.
பகவான் கிருஷ்ணன் மேலே எவ்வளோ அபவாதங்கள், அவர் கல்வன்னு சொன்னால் எவ்வளோ சொன்னான். ஆனால் கிருஷ்ண பகவான் எல்லாத்தையும் முன்னேற்ற வந்து ஜெயிச்சு வந்தார். பகவான் மேலேயே பழி சொன்ன உலகம் தானே இது. கிருஷ்ணன் மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் கஷ்டப்படல, சொல்லிட்டா. அப்போ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஒரு சவாலாகி போயிடுச்சு. ஏன்னா தான் செய்யலைன்றதை நிரூபிக்கணும் இல்லையா. அதனால் என்ன பண்ணுறார், அவன் காட்டுக்கு வேட்டையாட போன இடத்துல போய் தேடுறார். தேடும்பொழுது அவன் ராஜாவோட தம்பி இறந்து போன சரீரம் இருக்குது. அதை பார்த்தா அது பக்கத்தில் சிங்கத்தோட காலடி தடயங்கள். அந்த காலடி தடயத்தை பார்த்த உடனே சிங்கம் தான் இந்த இதை வந்து இவனை அடிச்சிட்டோம், இதை எடுத்துகிட்டு போயிடுதுன்னு புரிஞ்சுக்கிறான். எப்படி எடுத்துகிட்டு போயிடுதுன்னா, சிங்கம் அவனை அடித்து போட்ட உடனே அந்த கழுத்தில் இருக்கிற நெருப்பு துண்டு மாதிரி இருக்கிறத பார்த்து வித்தியாசமாக இருக்கேன்னு அது என்ன பண்ணுது, இப்போ கட்டி எடுத்துகிட்டு போயிடுது. அப்படி போகும்போது என்னாச்சுன்னா ஜாம்பவான் வரார். ஜாம்பவானுக்கும் சிங்கத்துக்கும் சண்டை. சிங்கத்தை கொண்டுட்டு அது கையில் அந்த வாயில் இருந்த அந்த சாமந்தகாமணி மாலையை எடுத்துகிட்டு போய் தொட்டிலில் வந்து கட்டி வைக்கிறார். அவர் குழந்தை ஒன்று இருக்குது, அந்த தொட்டிலில் கட்டுறார். அந்த ஜாம்பவானுக்கு ஒரு குழந்தை, பொன் குழந்தை. அந்த குழந்தை பேர் ஜாம்பவதினு. அவள் ஒரு பெண். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கிருஷ்ணன் இதெல்லாம் கண்டுபிடிச்சி, சிங்கம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி, பாதையை கண்டுபிடிச்சி, சிங்கமாக இறந்து போயிருக்கு. அங்கேருந்து கரடியோட காலடி தடையம் இருக்குது. அந்த கரடியோட குகைக்கே வந்துட்டார். அந்த குகை உள்ள பார்த்தா அந்த தொட்டிலில் வந்து அந்த சாமந்தகா மணி மாலை தொங்கின்னு இருக்கு. உடனே கிருஷ்ணன் அதை எடுக்கிறார். அப்போ அந்த கரடி வந்தாச்சு. ஜாம்பவானுக்கும் கிருஷ்ணனுக்கும் யுத்தம் 21 நாள் நடக்கிறதா சொல்லுவாள். தொடர்ந்து யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது. அந்த யுத்தம் நடக்கும்போது கதையால் சண்டை போட்டால், வாளால் சண்டை போட்டால், அப்புறம் கைகளால் சண்டை போட்டான். கைகளால் சண்டை போடும்போது தான் அந்த ஜாம்பவானுக்கு கிருஷ்ணன் அடிக்கிற ஒரு அடியும் ராமனோட உங்களுக்கு அஸ்தத்தை வந்து ஞாபகப்படுத்துறது. அப்போ தான் அவன் யோசிக்கிறார், இந்த ஒரு அடியை மேலே விழும்போதும் ராமனோட ஞாபகம் வருது. இவர் யாரோ ஒரு பெரிய மகான், ராமன் தான் வந்து பிறந்து வந்திருக்காருன்னு அப்புறம் நமஸ்காரம் பண்ணுறார். நீங்கள் யாருன்னு சொன்னோடனே தான் கிருஷ்ணன்னு சொல்கிறார். அப்புறம் தான் ஜாம்பவான் கண்ணீர் மல்க, எனக்கு உங்கள் அடி ஒன்றும் ராமனை ஞாபகப்படுத்தினோடனே நான் தான் ராமனாக இருந்தேன், இப்போ நான் தான் கிருஷ்ணன் சொல்கிறார். அப்புறம் ஜாம்பவதியை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த மணி மாலையும் சாமந்தகா மணியும் கிருஷ்ணனுக்கிட்ட கொடுத்துட்றார். அதுக்கப்புறம் அவள் திரும்பி வரா. இவர் அந்த மாலையை கொண்டு போய் சத்ராஜித் மன்னன்கிட்ட கொடுத்து இந்த நடந்ததெல்லாம் சொல்கிறார். மன்னன் வந்து மன்னிப்பு கேட்குறான். இந்த சாமந்தகா மணியோட பெருமை என்னென்னா, ஒரு நாளைக்கு ஒரு 1000 கழிஞ்சு பொண்ணு அப்படியே அள்ளி கொடுக்குமா. அது ஒரு பெருமை, அதனோட ஒளி ஒரு பெருமை. அப்புறம் அந்த மணியை கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்த உடனே கிருஷ்ணனோட அபவாதம் வந்து விலகினார் சொல்லுவாள். அந்த காலகட்டத்தில் தான் வந்து சத்யபாமா வந்து துர்க்கியை நோக்கி விரதம் இருந்ததாக கூட ஒரு இடத்துல கர்ண பரம்பரை கதை உண்டு. எதுக்கு இதை சொல்ல வரோன்னா, இந்த வரலாறு வந்து சின்ன அளவில் புஸ்தகமாக கிடைக்கும், படிங்க. இதை படித்தீங்கன்னா அபவாதம் வந்து கட்டாயம் விலகும். அபவாதம்னா வீண் பழி, செய்யாத செயலுக்கு, நாம் செய்யாத தவறுக்கு கெட்ட பேரை சம்பாதிச்சுக்கிறது, அது விலகும். மன வருத்தங்கள்லாம் நீங்கும். இழந்து போன பொருள் நம்மை தேடி வரும். நீங்கள் ஒரு பொருள் இழந்துட்டிங்கன்னா உங்கள் கையை விட்டு போன பொருள், காணாமல் போன பொருள் உங்களை தேடி வரும். இதுவும் நடக்கும். நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு இது வந்து உங்களுக்கு புரியும், நல்ல ஒரு விடையாக இருக்குன்றது உங்களுக்கு புரியும். நாளைக்கு இன்னும் ஒரு கேள்விக்கு ஒரு அருமையான பதில் இருக்குது பாருங்கள். ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா, மங்களானி பவன். கம் கணபதையே நமக. பார்த்தாளை எங்கள் அபிராம வல்லியை, அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம் பூ நிறத்தாளை, புவியடங்க காத்தாளை, கையில் அங்குசமும் பாசாங்கமும் கரும்பு வில்லும் அங்கு சேர்த்தாளை, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும், கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணி இல்லாத உடலும், சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும், தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும், தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்ய நின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய். அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே, ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசர் ஒருவாக மகளாத சுகபாணி, அருள்வாமி புவனேஸ்வரி, அருள்வாமி அபிராமி, அருள்வாமி புவனேஸ்வரி. அன்பு ஜி தமிழ் தொலைக்காட்சி உள்ளங்களுக்கு அடியன் மாஸ்டரின் அன்பு கலந்த, பிரார்த்தனை கலந்த, பக்தி கலந்த வணக்கங்கள். இதில்ங்க 16 செல்வம். எல்லாருக்கும் ஆசைப்படுறது செல்வம் செல்வம் செல்வம். செல்வம்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன படித்த கதை ஞாபகம் வருது, மட்டும் பகிர்ந்துக்கிறேன். ஒரு அம்மா ரொம்ப விசேஷமானவங்க. அவங்க வந்து ரொம்ப பக்திக்கார வந்தவங்க. ஆனால் வறுமையில் வாடிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, 2 குழந்தைங்களாம் இருக்குது. அவங்க சொன்னாங்க, என்னங்க வீட்டுக்காரமும் வேதெல்லாம் படித்தவர், வேதெல்லாம் படித்தார். ஒரு நடிப்பில் ரொம்ப ஈடுபாடு, நாடக கூத்தாடி. அந்த காலத்து கதை
கூத்தாடணும் கெத்த நடிக்கணும் அப்படின்னு ஆசை வரும், நல்லா ஆக்ட் பண்ணுவார். ஆனால் வந்து ஒன்றுமே வாழ்க்கையில் அவருக்கு சுபட்சம் கிடைக்கல. அப்போ பார்த்தாலும் வீட்டிலே உட்காந்துருப்பார், வீட்லேயே மேக்கப்லாம் போட்டுட்டு அவர் பாட்டெலாம் பாடிட்டு இருப்பார். சொல்லுவாங்க, ஏங்க வீட்லேயே உட்காந்துருக்கீங்க, வெளியே போங்க, ஒரு 4 பேருக்கு உதவி செய்யுங்க, 4 பேரை பாருங்கள், 4 பேரை பார்க்குறதே நல்லா நடக்குங்க போங்க. அப்படிங்கும்போது எங்கடி போகிறது அப்படின்னு சொல்லி, சரி 4 பேர் தேடி போகிறேன்னு சொல்லி வெளியே போகிறார். எங்கே போய் யாரும் 4 பேராக இவர் 4 பேரை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்காரு. 4 பேர் யார் இருக்காங்களோ அவங்கள தான் பார்க்கணும். 4 பேரும் தனித்தனியாக வைக்கல அவர். இவர் மனசில் யாரும் 4 பேர் இவன் சேர்ந்து இல்லையே, யாரெல்லாம் தனித்தனியாக தான் இருக்கான் அப்படின்னு யாரையும் பார்க்குறதில்ல அவர். சரி அப்படியே போவோம் அப்படிங்கும்போது ஒரு காட்டு வழியாக போகும்போது ஒரு பெரிய அப்படி பாடுறாரு. ஒரு இடத்துல வந்து ஒரு முடங்கல் சத்தம், 4 குரல் கேட்குது. ஒன்று வந்து ஐயோ அம்மா அப்படின்னு, ஒன்று வந்து ரான்னு ஒரு புலி சத்தம், ஒன்று ஷ்னு ஒரு சத்தம், இன்னொன்று வந்து குரன்னு சத்தம். பார்த்தா ஒரு மனுஷன் குரல், ஒரு புலி குரல், ஒரு குரங்கு குரல், ஒரு பாம்பு புஷ். இது கேட்கணும் 4 பேர் சத்தம் கேட்குது. பெத்தம்சம் உங்களை பொண்டாட்டின்னப்போ அப்படி தேடுறாரு. பார்த்தா ஒரு பெரிய பாழ் கிணறு, கிட்டத்தட்ட ஒரு 300 அடி ஆழம் இருக்கும். அங்கே வந்து ஒரு புலி மாட்டிக்கிட்டு இருக்கு, ஒரு மனுஷன் மாட்டிகிட்டு இருக்கான், ஒரு குரங்கு மாட்டிகிட்டு இருக்கு, ஒரு பாம்பு மாட்டிகிட்டு இருக்கு. அவ்வளோ குரல் கேட்குது. அபய குரல், என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு மனுஷன் கத்துறான். எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தோம்னா ஐயோ என்னப்பா அது 4 பேர் பாருன்னு, இந்த 4 பேர் தான் நாங்கள் வந்து ஓடுற பார்க்குறாரு. அவங்க வந்து மனுஷன் சொல்லலாம், ஐயா ஓடாதீங்க ஓடாதீங்க. புலி பேசுது, அந்த காலத்து கதை இது. புலி பேசுது, ஐயா மனுஷா யாரும் இல்லாமல் அவசரப்பட்டு இருக்கோம், 200 அடி உள்ளுக்கு போய் மாட்டிட்டோம்ப்பா, வெளியே வர முடியும், எங்களை காப்பாற்றும் போது நான் என்னப்பா காப்பாற்ற முடியும்ப்பா, அது அவங்க தொங்குதை பெரிய அந்த கடை கயிறு, அதை உள்ளே போய் நாங்கள் வந்து வெளியே வந்துடுவோம், என்னை காப்பாற்றுப்பா, நீ மனுஷன் இல்லையா, நல்லது பண்ண வெளியே வந்திருக்கியே, காப்பாற்றுப்பான்னு கதறுது. புலி கதறுது, மனுஷன் கதறான், குரங்கு கதறுது, பாம்பு கதறுது. அவன் பார்க்கலாம், கொண்டாட்டி சொன்னார் 4 பேருக்கு நன்மை செய்யுங்கன்னு, இதுதான் இருக்குமோ அப்படின்னு என்ன பண்ணுறான், உடனே காப்பாற்ற முயற்சி பண்ணி ஒரு பெரிய கயிறு விட்டு புலியை முதல்ல காப்பாற்றுறான். ஏன்னா பயம். அப்போ புலி சொல்லுது, என்னை காப்பாற்றுங்க, ஒன்றுமே பண்ண மாட்டேன், என்னை காப்பாற்றும் போது நம்பலாமா பாருங்கள், பக்கத்தில் ஒரு மனுஷன் இருக்கான், இவனையும் நான் கொல்லலை இல்லை, உள்ளே வந்து மாட்டிட்டு என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற புலியை காப்பாற்றலாம். புலி வெளியே வந்துருது. அப்பா என்னை காப்பாற்றுறீங்க மனுஷா, உனக்கு என்ன வேணும் உதவி, எப்போ வேணா வா, அது பக்கத்தில் என் குகை இருக்குது, தெரியாமல் வந்து உள்ளே விழுந்துட்டேன், குகை பக்கத்தில் இருக்குது, இது வேணா எங்கிட்ட தேடி வா, உனக்கு உதவி செய்யணும்னு புலி சொல்லிச்சு. அப்புறம் என்னையும் காப்பாற்றுப்பான்னு குரங்கு சொல்லிச்சு. சரி குரங்கு பாவம் என்ன பண்ணுவோம், குரங்கு கை விட்டு ரொம்ப எவ்வளோ முயற்சி பண்ணிக்கலாம், ஒவ்வொன்றும் மேலே வர முடியல, குரங்கையும் காப்பாற்றி கரை சேர்த்துறான். அதாவது கிணத்துலேருந்து மேலே கொண்டு வந்துடுறான். போனோடனே இந்த பாம்பு புசு மேலே வந்து கிழக்கு விழுது. சரி பாம்பும் பாவம், ஏன்னா புலி ஒன்றும் செய்யலை, குரங்கு ஒன்றும் செய்யலை, பாம்பு என்ன செய்ய போகுது, பாம்பையும் காப்பாற்றுறான். அப்போ மனுஷனை காப்பாற்றுறத உனக்கு ஆபத்து வரும் அப்படிங்குது. அப்போது சரி கரெக்டு தான் சொல்லுது. ஏன்னா இதுங்கெல்லாம் புலி அடிக்கும், ஆனால் அடிக்காமல் போச்சு, குரங்குக்கு கத்தும், அது ஒன்றும் பண்ணாமல் போச்சு, பாம்பு சீரும், அது ஒன்றும் பண்ணாமல் போச்சு, மனுஷன் என்ன பண்ணணும்னு தெரியாது. நம்ம காப்பாற்றும் போது மனுஷன் சொல்கிறான், ஐயா என்னையாது ஒரு புலியை காப்பாற்றினேன், ஒரு குரங்கை காப்பாற்றினேன், பாம்பை காப்பாற்றினேன், மனுஷன் என்னை காப்பாற்றும் போது சரி எனக்கு இறக்க வந்துடுது. 4 பேர் சொல்லிக்காலே 4 அவனையும் காப்பாற்றணும், உனக்கு என்ன ஒன்று உதவி நாங்கள் செய்ய காத்திருக்கோம்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அது புலி போயிட்டு, குரங்கு போயிடுச்சு, பாம்பு போயிடுச்சு, மனுஷன் போயிட்டான். எல்லோரும் உதவி செய்கிறேங்கிறாங்க. முதல்ல பசிக்குது அவனுக்கு. முதல்ல பசிக்கு ஒத்துணும்னு சொல்லும்போது அப்போ குரங்கு நினைக்கிறான், குரங்கு பெரிய மரங்கள் தாமன்னு குரங்கு கிட்ட போகிறான். குரங்கு வாங்க என்னை காப்பாற்ற நிறைய பழங்கள், அந்த ஆப்பிள் பழம், அந்த பழம், இந்த பழம், மாம்பழம்லாம் பறித்து சாப்பிடுங்க. ஆஹா குரங்கே நான் உதவி செஞ்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் பாருன்னு, வயிறார பசியார சாப்பிட்டுட்டேன் சந்தோஷம். அப்படிங்கும்போது இந்த புலி குகை எங்கே இருக்குது, அது உதவி செய்ய வான்னு அதான் புலி குகை போங்க. புலி குகைக்கு போகுது. புலி குகைக்கு போனால் புலி என்ன பண்ணுது, ஆஹா மனுஷா வா என்னை காப்பாற்றினே சொல்லி உள்ளே போய் நிறைய தங்கங்கள்லாம் பயங்கரமாக, அதாவது ஆபரணங்கள் கொடுத்து வாயில் வந்து கொடுது. என்னது ஆபரணங்கள் நீ கொடுக்குற, தங்கம் கொடுக்குறேன், புலிலாம் பேசும். அந்த காலத்து கதை இது. புலி சொல்லிச்சு, நான் ரொம்ப பசியாக இருந்தேன், அப்போ ஒரு மகாராஜா ஒருத்தன் வந்தான், அவனை அடித்தேன், சாப்பிட்டேன், அவன் தங்கத்தில் என்ன பண்ண சொல்லி கொண்டு வந்து புகையில் போட்டேன், அந்த இது எனக்குன்னு யூஸ் ஆக போகுதுன்னு எடுத்துக்கும்போது ஏகப்பட்ட மணி ஆபரணங்கள், அதாவது சொல்லுவாங்களே முதலெல்லாம் ராஜா காதில் போட்டு வாங்க பெரிய தங்க மாலைகள், பெரிய கேடயங்கள், அதெல்லாம் கொண்டு கையில் வச்சிருக்கு. அது தங்கமாக போய் சந்தோஷம். ஆஹா ஒரு புலியை காப்பாற்றணும், நமக்கு தங்க ஆபரணமாக கிடைச்சி சந்தோஷமாக எடுத்துக்கலாம். எடுத்து நேராக பண்ண என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, சரி இதெல்லாம் நமக்கு காசு வேணும், இதை விற்று நம்ம பைசா எடுக்கணும். சரி என்ன பண்ணுறான், நேரம் மனுஷன் வந்திருக்காங்க, அவனை தேடி போவான். அவன் சொல்கிறான் நான் பொற்கொல்லைங்கிறான். நேரம் அவனை தேடி போகிறான். அப்பா பொற்கொல்லா இந்த மாதிரி என்னது நான் தங்கம் பாருங்கன்னா, ஆஹா இது நான் பண்ண தங்கையா, நான் மன்னனுக்கு போட்ட பெரிய ஆபரணையா, எப்படி அவங்க கை கிடைச்சிதுன்னா, அந்த புலி வகையில் புலி கிடைச்சிது, அது கொடுத்தது, அப்படியா கொண்டா என்ன வேணும் உனக்கு சொல்லுன்னா, இல்லை இதெல்லாம் விற்று காசு ஆக்கினாக்கா எனக்கு வந்து வீட்டில் போய் பொண்டாட்டி கொடுப்பேன், அவள் ரொம்ப வறுமையில் இருக்கா, எனக்கு உபயோகமாகணும், அவ்வளோதானே கொஞ்சம் இங்கே உட்கார், நான் அவனுக்கு கொடுக்குற நேராக போகிறான். அரசபைக்கு போகிறான். அங்கே அரசைக்கு போகணுன்னு, இது என்னது நம்ம இளவரசன் நகைகளில், ஆமாங்க ஐயா பொருளத்தால் அவனை இளவரசன் கையில் வச்சிங்களா, இளவரசன் காணும் வேற கொண்டே நீ நகை காசை போட்டு அப்படின்னு உள்ள சொல்லிடுறாங்க. ஐயோ என்ன கொள்ளாதீங்க, இதெல்லாம் கொண்டு வந்து நான் இல்லைங்க, வீட்டில் ஒருத்தர் இருக்கான், அவன் தான் கொண்டு வந்தான், அவனையும் கொண்டாடணும், அவனை கொண்டு உள்ளே போட்டுறாங்க. ஆஹா ஒரு மனுஷன்கிட்ட கொடுத்தோம் உள்ளே போட்டேன்னு சொல்லும்போது நம்ம வருத்தப்படுறான். ஏண்டா ராஜாவை கொண்டுட்டு நகைகளை அபகரிச்சிங்களா, நான் அபகரிக்கலிங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, உள்ள தள்ளிடுறாங்க. ஒரு மனுஷங்கிட்ட போய் கிடவும் தப்பாக போச்சுங்கும்போது மனசு நினைக்கிறான், இன்னும் யாரை நம்ம பார்க்கல அப்படின்னு அந்த பாம்பு சொல்லிச்சு, நீ நினச்ச
நினச்சா நான் வந்துடுவேன் நினச்சிக்கோ அப்படிங்கும்போது ஜெயிலில் நினைக்கிறான். பாம்பனையும் பாம்பு பிரத்யட்சமாகுது. அப்போ சொல்கிறான், நாளை காத்தில் போட்டாங்க பாம்பை, எனக்கு வந்து தூக்கில் போட்டாங்க, இந்த மாதிரி விஷயம் நான் திடீர்னு சொல்லி தூக்கில் போட்டாங்க, உதவி செய்யறேன்னு சொல்கிறியே, என்ன செய்ய முடியும், நான் என்ன செய்ய முடியும், கவலைப்படாத, நாளைக்கு காலையில் தான் தூக்கு, கவலைப்படாத, இன்றைக்கி ராத்திரி என்ன பண்ணுறேன், இந்த ராணியமாக இருக்காங்க இல்லையே அவங்கள நான் கடிச்சு கொண்டுடுவேன், என் விஷயம் அவங்களுக்கு தெரியும், ஏன்னா செத்து போயிடுவாங்க, நாளைக்கு ஒரே கூட்டமாக இருக்கும், நீ என்ன சொல்கிற, நான் என்னால் மருந்து கடி, அதாவது பாம்பு கடிக்கு உயிர் பழக்க வைக்க நான் முடியும் அப்படின்னு சொல்லு, ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட வருவாங்க, உனக்கு தூக்கில் போட மாட்டாங்க, நீ காப்பாற்று, என்ன காப்பாற்றுனா இதான் மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகுடி எடுத்து சும்மா ஊதுனா நான் வந்து அந்த விஷயத்தை எடுத்துடுறேன், உனக்கு நான் வந்து இந்த கஷ்டத்தை காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது சரியும் மனசு வச்சுருக்கான். அடுத்த நாள் கரெக்டாங்க தூக்கு போடும்போது ராத்திரியே பாம்பு கொண்டுடுது. ராணி செத்து போய்ட்டோன்னே ஐயோ செத்து போயிட்டா ராணின்னு வருத்தப்படுறாங்க. அப்போ சொல்கிறான், சார் சிறைச்சாலையிலேருந்து ஒரு செய்தி வந்துருக்கு, என்னன்னு அந்த சிறைச்சாலையில் இருக்கானே அவன் வந்து பாம்பு கடிக்கு மருந்து தெரிஞ்சவனா, உடனே பாம்பு விஷயத்தை எடுத்துருவானா, அப்படியா கொண்டாவனேன் போது என்ன பண்ணுறான், அந்த இதை எடுத்துகிட்டு அந்த பாம்பு சொல்லிச்சு பாருங்க, அதே மாதிரி ஊதுறான், மகுடி வந்து உடனே பாம்பு ஓடி வந்து அந்த விஷயத்தை எடுத்துட்டு, ஆஹா என் மகாராணியை காப்பாற்றினியப்பா, உனக்கு என்னப்பா வேணும் சொல்லுப்பா, எப்படிப்பா அவனோட சந்தோஷப்படுறான். உனக்கு ஒன்று வேணாங்க, எனக்கு தூக்கில் போட மாட்டேன்டா, என் ராணியை நீ காப்பாற்றிருக்க, உனக்கு எனக்கு நிரந்தரமான வேலையை தரேன், ஆபரணங்களை தரேன், சந்தோஷமாக நீ போது எப்படி நீ வந்த இங்கே நம்ம சொல்கிறான், ஒரு புலி கொடுத்தது, ஆஹா தப்பு செஞ்சுட்டேன், நீ இன்னிலிருந்து நீ தான் சேனாதிபதி, நீ தான் மந்திரி, நீ தான் எங்கள் அரசவை புலவன், இது வேணுமா எடுத்துக்கோ, மகளை காப்பாற்றியான்னு சந்தோஷப்படுறாரு. அந்த வகையில் இங்கே எது சொல்ல வரேன்னா, 4 பேரை பார்க்க போய் 4 விதமாக வாழ்க்கை சிறப்பட்டு சந்தோஷப்பட்டு கடைசியில் வாழ்க்கை சுபிட்சமாக அமையிற மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளும் துயரங்களும் சோதனைகளும் வரும். ஆனால் எண்டு வந்து சுபிட்சமாக முடியும் 4 பேர் போய் பார்த்தாக்கா. அந்த 4 பேருங்கிறது 4 வேதம். 4 வேதங்கிறது அப்பா அம்மா குரு தெய்வம். இந்த 4 பேரை இப்போ மனசில் வச்சுக்கிட்டாக்கா சோதனைகள் வந்தாலும் இறுதியில் வந்து வெற்றி தான் வருங்கிறதுக்காக சுவாமிகள் சொன்ன கதையை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். ஸோ எல்லாருக்குங்க 4 பேரை மனசில் நினச்சிக்கோங்க. யாரை? அப்பா அம்மா நினைங்க, அம்மா நினைங்க, குருவை நினைங்க. குருங்கிறது உங்கள் பாசை நினச்சிக்கோங்க, தெய்வத்தை நினச்சிக்கோங்க. சத்தியமாக வாழ்க்கையில் சுபிட்சம் தேடி வரும் சொல்லி இன்றைக்கி நிகழ்ச்சி நிறைவு செய்யுங்க. ஜெய் புவனேஸ்வர்.